பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 1 அதிகாரம் 3 வசனம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எனக் அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நபர் தேவனுடைய வார்த்தைகளை பின்பற்றி தேவனுடைய வார்த்தைகளின்படி நடக்கும் பொழுது அவர்கள் நீரோடைகளில் நடப்பட்ட ஒரு மரத்தைப் போல் இருக்கிறார்கள். அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரோக்கியமானதாகவும் ஒரு துடிப்பானவர்களைப் போல இருக்கக்கூடியவர்களாகவும் அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதியிலேயும் பலனடிக்கக்கூடியவர்களாகவும், அது மாத்திரமல்ல அவருடைய வாழ்க்கையில் வெற்றிகரமானவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை ஏராளமாய் நாம் ஒரு தண்ணீரை நாம் பயன்படுத்துவதைப் போல அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தும் போது அத்தகைய நபருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய வார்த்தையில் உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். Glory to God. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது அவர்களுடைய ஆவியின் கனிகளை அவர்கள் கொடுக்கக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். எனக் அன்பானவர்களே, இன்றைக்கு அநேகர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் செய்கிற காரியம் எனக்கு வாய்க்க மாட்டுக்கு, நான் எதை செய்தாலும் தோல்வி அடைகிறேன், நான் எதை செய்தாலும் அதில் வெற்றியை பார்க்க முடியவில்லை. அப்படிப்பட்ட நபரா நீங்கள் இருக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் செய்வது தாங்க வாய்க்கும். இந்த கால வேளையில் நான் சொல்லுகிறேன், ஒரு மரம் நடப்பட்ட உடனே அது பலன் தராது. Glory to God. ஆனால் பலனை கொடுக்கக்கூடிய அந்த பருவத்தில் அதை கவனிக்க வேண்டும். அதற்கு வேண்டிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலனளிக்கும் வாழ்க்கையாய் அது வளர்ச்சியின் பாதையில் நாம் நோக்கி பயணிக்கும் போது Glory to God, சரியான பருவத்தில் நாம் தேவனுடைய வார்த்தையுடன் ஒரு நிலையான நீர்ப்பாய்ச்சலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி செய்யும்போது தாங்க நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் பயனை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த பூமியில் வெற்றி அடையும். எனக் அன்பானவர்களே, இன்றைக்கு அனைத்து விசுவாசிகளுக்கும் எல்லா நேரங்களிலும் ஆண்டவர் செழிப்பை கொடுப்பதற்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறார். என்ன? என் வேதத்தை நீ தியானிக்கும் பொழுது, என் வசனத்திற்கு நீ கீழ்ப்படியும் பொழுது நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்னைக்கு அநேகர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை,
எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, அதிகாலையில் தேவனை தேடுங்க, கர்த்தருடைய வார்த்தையை வாசியுங்க, அந்த வசனங்களை அறிக்கை செய்யுங்க. அந்த நாள் நீங்கள் செய்கிற வேலை ஆசீர்வாதமாய் மாறும். செபிப்போமா. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன். அவர்கள் செய்கிற காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வதிப்பீராக. நீர் ஆசீர்வதிக்கும்படி நான் செபிக்கிறேன். தடைகளை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.